டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நடந்த இந்த டாஸ்க்ல ரெட் கலர் டீம் வந்து எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. 4 டீம்ல ஒரு டீம் வந்து எவிக்ட் ஆயிருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால், சௌந்தர்யா மற்றும் அருண். இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல எல்லாருக்குமே செம்மத்த அடிங்க, பயங்கரமான அடி. ஒவ்வொருத்தருக்குமே காயம் இருக்கு. விஜய் விஷால்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸோ விஜய் விஷால் அழுததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரும் அவங்கள பிடிச்சிக்கிற விதத்தை பார்க்கும்போது அவருக்கே பயம் வந்துருச்சான். அதாவது அன்ஷிதாவும் மஞ்சரியும் பண்ணதா இருக்கட்டும், நம்ம முத்துக்குமரனும் ஜெஃப்ரியும் பிடிச்சிக்கிட்டதா இருக்கட்டும், அண்ட் தீபக் ஜெஃப்ரி, அதுக்கப்புறமா பவித்ராவும் முத்துக்குமரனும் பிடிச்சி லாக் பண்ணதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது விஷாலுக்கு ரொம்ப மனம் வருந்தி மன கஷ்டப்பட்டு அழுதாப்புல. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இன்னைக்கு இன்சிடென்ட் நிறைய பார்த்தோம். யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி. இந்த வீடியோலேயே நான் ஒரு குறும்படம் ஒன்று காட்ட விரும்புகிறேன். ஒன்றும் இல்லை, 2. இந்த வீடியோ முக்கியமாக முழுக்க ஜாக்லினுக்காக. ஏன் முழுக்க ஜாக்லினுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் இன்னொரு கண்டஸ்டன்ட்டை பத்தி தவறா ஒரு பிரச்சாரம் பண்றதோ, இல்ல தப்பா ஒரு மேனிபுலேஷன் பண்றதோ, அவங்கள தவறா ப்ரொஜெக்ட் பண்றது, நீங்க என்ன வார்த்தை வேணா போட்டுக்கலாம் இதுக்கு. அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணாங்கன்னா அது எந்த அளவுக்கு தப்போ அதை விட பெரிய தப்பு ஒரு சேனலே ஒருத்தவங்களை வந்து தவறா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது இதை நம்ம நிச்சயமா கண்டிக்கணும். இப்போ இது ஜாக்லினுக்கு நடக்குது அப்படின்னா இது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம்ல. ஒரு மீடியாவுடைய ஒரு மிகப்பெரிய பவர் என்ன அப்படின்னா, ஈஸியா ஒருத்தனை கெட்டவனா காட்டிட முடியும். புரியுதுங்களா? ஈஸியா ஒருத்தனை வந்து கெட்டவனா காட்டிட முடியும். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு டூல் தான் மீடியா. அப்படி இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாம ஒருத்தவங்களை ஏன் இந்த மாதிரி கேவலமா பண்றாங்க? அது ஒரு சேனல், விஜய் டிவி எவ்வளவு பெரிய கார்பரேட் சேனல். அந்த டிவிலேயே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லேபர் தான், ஒரு ஒர்க்கர். அந்த டிவியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கர் தான் ஜாக்லின். அந்த டிவியில் எத்தனை வருஷமா அவங்க விஜேவா வேலை செஞ்சிருக்காங்க, சீரியல்ல நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டிவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கே இந்த நிலைமை ஏன் வருது? என்ன அப்போ உங்களோட அஜெண்டா என்ன, நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜெஃப்ரியை பற்றி சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஜெஃப்ரி வந்து இதுக்கு முன்னாடி ராணுவ பிடிச்சு தள்ளி விடும்போது கூட நான் தள்ளியே விடலை, நான் வந்து இப்படி தான் பண்ணேன் அப்படி தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனை யாராச்சும் எதனா குறை சொன்னாங்கன்னா அப்படி உட்காந்து டிஃபெண்ட் பண்ணுறான். ஆனால் அவன் ஒரு விஷயத்த அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுறான், சின்ன பையன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை ஃப்ரீயாக விட்டுறாங்க. யாரும் அதை எதுவுமே கேட்கறது இல்லை. இன்னைக்கு முத்துக்குமரன் மஞ்சரி கூட அழகாக அதை பற்றி பேசியிருப்பாங்க. அவன் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுறான், என்னென்ன தப்பு பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு அப்படியே உட்காந்து டிஃபெண்ட் பண்ணுறான். நான் அப்படி பண்ணலை சொல்லி பயங்கரமாக அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே நீ பேச முடியாது ராஜா, உள்ள நீ என்ன வேணாலும் பேசலாம். வெளியில மக்கள்கிட்ட நீ பேச முடியுமா இந்த மாதிரி? ஏன்னா நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் நீ என்னென்ன பண்றன்னு சொல்லி. இன்னைக்கு காலையில தீபக் அவர்கள் சும்மா அங்கே போய் விளையாட போயிருப்பாப்புல, போய் கல் எடுக்கிற மாதிரி போயிருப்பாப்புல. இவன் தீபக்கை தள்ளி விட்ட விதத்தை நீங்க பாத்தீங்களா? வாண்டடா வேணும்னே ஏற்கனவே தீபக்கு காலில் அடிபட்டிருக்கு. அது வந்து மொதல் வாரத்தில் அடிபட்டது, இன்னமும் அவருக்கு சரியாகல. அந்த ஸ்ப்ரெயின் அப்படியே தான் இருக்கு அவருக்கு. சரிங்களா? இப்போ தீபக்கையும் ராணுவையும் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் ராணுவ பற்றி நம்ம பார்க்கணும். ராணுவுக்கு ஒரு செப்பரேட்டான வீடியோ இருக்கு. இப்போ ஜெஃப்ரியோடைய வீடியோ காட்டுறேன், நீங்கள் அந்த வீடியோ கிளியராக பாருங்க. வாண்டடாக இன்டென்ஷனலாக தான் அவன் தள்ளி விடுறான். அதாவது அவர் வராரு, இவன் காலை அவருடைய காலுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி பிடிச்சி இப்படி புஷ் பண்ணுறான். அப்படி புஷ் பண்ணும்போது என்ன, அவன் ஆட்டோமேட்டிக்காக அவர் கீழே போய் விடுவார். இதுவே ராணுவுக்கு அடிப்பட்ட மாதிரி தீபக்கு தலையிலையோ இப்படி விடுறாருங்க, பேக்கில் கையில் எதனா ஆயிருந்தா, எலும்பே உடைஞ்சிருந்தா, இல்லை ராணுவுக்கு லெகமெண்ட் ஆயிருன்னு சொல்றாரு பாருங்க, அந்த மாதிரி எதனா ஒன்று ஆயிருந்தா? ஜெஃப்ரி அப்போ என்ன பண்ணியிருப்ப நீ? என்ன உன் விளையாட்டு என்ன? ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வரும்போது ஒருத்தனுக்கும் இன்ஜுரி பண்ணி விடுறதான் விளையாட்டா? அப்படி ஒருத்தரும் இன்ஜுரி ஆக்கிட்டு நீ ஜாலியாக விளையாடணும்னு நினைக்கிறியா? பண்ணிட்டு அப்புறம் என்னடா மலுப்புற? உன் மேலே எவ்வளோ பெரிய மரியாதை வச்சிருந்தோம் எல்லாரும், ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே நீ கெடுத்துக்கிட்டியே. ஸோ ஜெஃப்ரி வந்து இந்த வாரம் இவனுக்கு இந்த குறும்படத்தை போட்டு காட்டணும். ஜெஃப்ரிக்கு போட்டு காட்டி விஜய் சேதுபதி சொல்லணும், எப்பா நீ இன்டென்ஷனாக தான்ப்பா தள்ளுற, நீ வேணும் தான் தள்ளுற, அப்புறம் ஏன் அந்த ஒரு நடிப்பு நடிக்கிற, எதுக்கு போய் பேசுற, உன்னை ஏன் டிஃபெண்ட் பண்ற? நான் அப்படி பண்ணவே இல்லை, நான் தள்ளவே இல்லை, நான் தள்ளுன்னு சொல்லுவேன். நம்ம பெரிய வீரன் சூரன் மாதிரி பேசுறாப்புல. யாருன்னா ஒருத்தர் வந்து அவனை தூக்கி அப்படியே விசிறி அடிக்கணும், அப்பதான் அவனுக்கு தெரியும்
இவன் நம்ம அத்லட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே இவன் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ராணம் வந்து மலமாடு மாதிரி இருக்கான், ராணவே தூக்கி இது பண்றான். யாருமே ஜிஃப்ரி கிட்ட அவ்வளோ ஆசை நடந்துக்க மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் வந்து அவனுக்கு அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது அவனுக்கு பண்ணணும், அப்பதான் அவனுக்கு அது புரியும். சரிங்களா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் காலையில் நீங்கள் வந்து 3வது ப்ரோமோ பார்த்துருந்தீங்கன்னா, அந்த 3வது ப்ரோமோவில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அதாவது மஞ்சரியுடைய முட்டியை பிடிச்சி பவித்ரா கடிக்கிறாங்க. அதான் மஞ்சரி வந்து கேட்குறாங்க, பவித்ரா கடிக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா, பவித்ரா வந்து ஜாக்லினுடைய காலை பிடிச்சிட்டு இருப்பாங்க, இப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஜாக்லின் வந்து பவித்ராவுடைய தலையை பிடிச்சி தள்ளுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு, பவித்ரா வந்து ஜாக்லினுடைய காலை பிடிச்சி கடிக்கிறாங்க. அது மாதிரி தான் இருக்குது. ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் பல்லு பட்டுச்சு, நீ கடிக்கிற நான் சொல்லலை, ஆனால் உன் பல்லு பட்டுச்சு, விட்டுருந்தா நீ கடிச்சிருப்ப அப்படின்றத ஜாக்லின் சொன்னாங்க. ஸோ பவித்ரா மஞ்சளையும் பிடிச்சி கடிச்சு விட்டாங்க, ஜாக்லினை கடிக்க ட்ரை பண்ணாங்க, ஜாக்லின் வந்து விலைக்கு விட்டாங்க. அப்போ அந்த ப்ரோமோவில் ஜாக்லின் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, பவித்ரா விலைக்கு விட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த கேமில் டேஷ்லாம் வேணாம் போல இருக்கு, இந்த கேமில் எந்த டேஷும் வேணாம் போல இருக்குன்னு ப்ரோமோவில் காமிச்சான். அப்போ நமக்கு ப்ரோமோவில் காட்டும் பொழுது ம அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதை ப்ரோமோல அவன் பீப் போடுறான். பீப் போட்டு காட்டும் போது நமக்கு என்ன தோணும், ஓகே ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க போல. அந்த கமெண்ட்லேயே போய் பாருங்களேன், ஜாக்லின் தக் லைஃப் பீப் வார்த்தை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கான். நம்ம கூட அதான் நினச்சோம், சரி ஓகே ஏதோ அவங்க வந்து ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அப்படி பேசிட்டாங்க போல. என்ன பேசியிருப்பாங்க, மிஞ்ச பண்ணா மயிறு கீருன்னு எதனா சொல்லியிருப்பாங்க, அதுக்கே அவனுங்க பீப் போடுறானுங்க. சரி ஓகே அப்படிதான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். மேபி அது என்ன வார்த்தை வேணா இருக்கலாம். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஓத்தா அப்படின்ற வார்த்தையை ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டாங்க நிறைய பேர்லாம். சரிங்களா, ஸோ அப்படி ஏதாச்சும் ஜாக்லின் பேசியிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம். இதை ஜாக்லினை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் வந்து வேற மாதிரி பரப்புனாங்க. கெட்ட வார்த்தை பேசிய ஜாக்லின், பீப் வார்த்தை பேசிய ஜாக்லின், பீப் வார்த்தை பேசிய ஜாக்லின், ஆபாச வார்த்தையை பேசிய ஜாக்லின் அப்படின்னு சொல்லி வேற வேற மாதிரி அதை வந்து பரப்புனாங்க. சரிங்களா, ஆனால் லைவ்னு ஒன்று வந்துச்சுல்ல, நீ லைவ்லையும் பீப் போட்டிருக்கணும், விஜய் டிவி லைவ்லையும் பீப் போட்டிருக்கணும். எதுக்குடா இந்த எச்ச வேலை பார்க்குறீங்க? இந்த எச்ச வேலை பார்த்துட்டு என்னடா பண்ண போறீங்க, என்னடா சாதிக்க போறீங்க? அந்த பொண்ணு என்னடா பண்ணுச்சு உங்களை? எனக்கு புரியலையே. வெளியிலயும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். என்னதான் பண்ணாலும் ஜாக்லின் ஜாக்லின் ஜாக்லின், எல்லாத்துக்கும் ஜாக்லின். நீங்களுமாடா அப்படி பண்ணுவீங்க? என்ன தெரியுமா, ஆக்சுவலா அவங்க லைவ்ல பேசுனது, இந்த கேம்ல எந்த மனிதாபிமானம் தேவையில்லை போல. மனிதாபிமானம் அப்படிங்கிறது கெட்ட வார்த்தையாடா? கேம்ல எந்த தேவையே கிடையாது நினைக்கிறேன். நான் கடிக்கல. இந்த கேம்ல எந்த மனிதாபிமானமும் தேவையே கிடையாது நினைக்கிறேன். ஏண்டா தெரியாம தான் கேட்கிறேன், மனிதாபிமானம் அப்படிங்கிறது கெட்ட வார்த்தையா? அதுக்கேடா பீப்ப போட்டீங்க? இப்போ ஒன்று நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மனிதாபிமானம் அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை அதனால பீப் போட்ட மாதிரி நீங்கள் காட்டியிருக்கணும். இல்லை ஜாக்லின் கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த, ஒரு பின்பத்தை உருவாக்குற மாதிரி தான் இது இருக்குது. ரெண்டுத்தில் எதனா ஒன்றா பண்ணியிருக்கணும். இதில் மனிதாபிமானம் அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ உங்களோட முயற்சி என்ன? ஜாக்லின் கெட்ட வார்த்தை பேசினாங்க அப்படிங்கிறத வெளியில் நீங்கள் காட்ட விரும்புறீங்க. ஏன் நீங்கள் காட்டி என்ன சாதிக்க போறீங்க? உனக்கு அவ்வளோ சாமர்த்தியம் அப்படின்னா நீ லைவ்லையும் பீப் போட்டிருக்கணும். அங்க லைவ்ல பீப் போடாம இப்படி நீயே மாட்டிக்கிறியே. இது ஜாக்லினுக்கு தானே ஒரு ப்ளஸ் பாயிண்டா போகும். ஒரு சேனல் இப்படி இறங்கி ஒரு எச்சவேலை பார்க்குமாங்க? சீரியஸா இப்போதாங்க நான் வந்து இதெல்லாம் பார்க்குறேன், கண்ணால பார்க்குறேங்க, கேள்விப்பட்டிருங்க. ஒரு மீடியாவில் ஒரு சேனல் நினச்சா ஒருத்தனை கெட்டவனாகவும் மாற்ற முடியும், அதே கெட்டவனை நல்லவனாகவும் மாற்ற முடியும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் கண்ணால பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நான் இப்போதாங்க பார்க்குறேன். இப்போ அந்த பீப் வார்த்தையினால ஜாக்லின் கெட்டவங்க ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு ஜாக்லின் எப்பவுமே கெட்டவங்க தான். அந்த சிலருக்கு இது ஒரு பாயிண்ட். ஜாக்லின் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, ஜாக்லின் ஆபாசமான வார்த்தைகளை பேசுறாங்க, ஜாக்லின் பவித்ராவை ஆபாச வார்த்தையை சொல்லி திட்டுறாங்க. இப்படியெல்லாம் பேசுனவங்களா இருக்காங்கல்ல, இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்கள விட்டுருங்க. அவங்க இதில் வந்து நம்ம அவங்கள குறை சொல்லவே முடியாது. ஏன்னா பீப் போட்டது சேனல் சைடு. இந்த எண்டா மால், ஹாட் ஸ்டார், இவங்களாம் தானே இந்த பிக் பாஸ்ல ரிலேட்டடாக இருக்கிற பர்சன்ஸ். உங்களுக்கு என்ன வன்மம் ஜாக்லின் மேலே? ஆரம்பத்துலேருந்தே ஒன்று ஹோஸ்ட் வந்து ஜாக்லினை திட்டுறாப்புல, எல்லாத்துக்கும்
4 பேர் ஒரு தப்பு பண்றாங்கன்னா அதுல எல்லாமே மொத்தமா வச்சு ஜாக்லின் தான் வாங்குறாங்க. சரி, அதுதான் அந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தா கண்டஸ்டன்ஸ் மத்தியிலும் ஜாக்லினுக்கு ஒரு கெட்ட பேர் தான். வாரம் ஜாக்லினை நாமினேட் பண்றாங்க. பல பேருக்கு ஜாக்லினை பிடிக்கல, வீட்டுக்குள்ளேயும் பிடிக்கல, வெளியிலயும் பிடிக்கல. வெளியில வந்த ஆனந்தி ஒவ்வொரு இன்டர்வியூலும் ஜாக்லினை பத்தி எவ்வளவு தரக்குறைவா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு பக்கம் சௌந்தர்யா பத்தி பேசுறாங்க, அது வேற. பட் ஜாக்லினை பத்தி இன்டென்ஷனலா அவங்க எவ்வளவு வன்மத்துல பேசுறாங்க தெரியுமா? இப்படி இருக்கும்போது நீங்க பதிலுக்கு நீங்க ஒரு பீப் போட்டு, அதுவும் வேற எதனா வார்த்தையா இருந்தா கூட பரவாயில்லைங்க, மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நீங்க இப்படித்தான் அப்படிலாம். இதுக்கு முன்னாடி தர்ஷிகா கூட சண்டை வரும்போது பைத்தியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பீப் போட்டானுங்க, ஞாபகம் இருக்கா? பைத்தியம்ன்ற வார்த்தைக்கு பீப் போட்டாங்க. அதுக்கு தர்ஷிகா வந்து இப்படிலாம் பேசாத, இனி இந்த மாதிரிலாம் வார்த்தை யூஸ் பண்றதுக்குன்னு உனக்கு ஒப்ப வீடு இல்லைன்னு சொல்லிட்டு தர்ஷிகா பேசியிருப்பாங்க. அப்பயும் ஏதோ கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க. பைத்தியம் அப்படின்ற வார்த்தைய இந்த பெண் உறுப்பை வந்து ஆபாசமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்லி ஜாக்லின் அந்த வார்த்தையை சொல்லி தர்ஷிகாவை திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பேசுறாங்க. இதுக்கு காரணமும் சேனல், இதே சேனல் தான் பீப் வார்த்தை போட்டுச்சு. மறுபடியும் சரி, அது கூட பைத்தியம் நீங்க பீப் போட்டீங்க, ஓகே, ஏதோ ஒன்று நம்ம ஏத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுல என்னடா இருக்கு, மனிதாபிமானமே தேவையில்லை போலன்னு சொன்னதுக்கு ஒரு பீப் வார்த்தையை போட்டு லைவ்ல பார்க்கும்போது அது அந்த வார்த்தைக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையான்னு சொல்லி நமக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. சேனல் என்ன பண்ண ட்ரை பண்றீங்க? இது சீரியஸா எந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் நடக்கக்கூடாதுங்க இப்படி ஒரு அநியாயம். ஆனா இந்த சேனல்லே பண்றாங்க அப்படின்னும் போது நம்ம அதை எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது? நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்போ ரிவ்யூஸால என்ன பண்ண முடியும்? இப்போ நான் ஒருத்தன் பேசுறேன்னா என்னால் பேச மட்டும்தான் முடியும். மக்கள் வந்து வெளியில சோசியல் மீடியால மக்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். மக்கள் இதை எதிர்த்து குரல் எழுப்பணும். இது ஒரு வாட்டி கிடையாது, 2வது வாட்டி இது. ஏற்கனவே வந்து பைத்தியம்ன்றதுக்கு இதே மாதிரி பீப் வார்த்தையை போட்டாங்க, ஆனா உள்ள வேற இருந்துச்சு. சேம் இப்போ வந்து இந்த வார்த்தைக்கு வந்து ப்ரோமோல பீப் வார்த்தை போட்டிருக்கானுங்க, பீப் சவுண்ட் போட்டிருக்கானுங்க. உள்ள பார்த்தா அவங்க வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். இது மனிதாபிமானம் அப்படிங்கிறது அவங்க எதுக்கு சொல்ல வராங்க? நீ வந்து என்னை பிடிக்கிற, நான் விடுன்னு சொல்லும் போது விடமாட்டுற, நான் உன்னை பிடிக்கும் போது உன்னால முடியல அப்படின்னு நீ சொல்லும் போது நான் உன்னை விட்டேன்ல, அது என்னுடைய மனிதாபிமானம். ஸோ இந்த கேம்ல மனிதாபிமானமே தேவையில்லை போல இருக்குன்னு பவித்ரா கிட்ட அவங்க சொன்னதை, அந்த மனிதாபிமானம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் நீங்க கட் பண்ணி பீப் போட்டு ஏதோ கெட்ட வார்த்தை சொல்லி அங்க வந்து கோவத்துல ஜாக்லின் திட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ப்ரொஜெக்ஷனை காட்டுறீங்க. அதே மாதிரி வெளியிலயும் பேசுறாங்க. அதுக்கப்புறமா நீ லைவ்ல வந்து அந்த வார்த்தையை போடுற அப்படின்னா நீ என்ன ட்ரை பண்ற அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. எனக்கு ஷாக்கிங்கா இருக்கிறதே வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. முதல் வாட்டி இந்த மாதிரி நடக்குதுன்னா ஓகே, ஏதோ மிஸ்டேக்கா அவங்க பண்ணிட்டாங்க போல, எடிட்டர்ஸ் வந்து கவனிக்காம பண்ணிட்டாங்க போல நம்ம எடுத்துக்கலாம். 2வது முறையாச்சு இது. 2வது முறை நடக்கும்போது அப்ப நீங்க வாண்டடா பண்றீங்க தானே அர்த்தம். அது ஏன் ஜாக்லினுக்கு பண்றீங்க? என்னாச்சு? ஜாக்லின் கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜாக்லினுக்கும் இந்த டீமுக்கும் எதனா சண்டையா? அப்பனா எதுக்கு பிக் பாஸ்குள்ள அவங்கள போட்டீங்க? வேற யாருக்குள்ளனா பிரச்சனை இருக்கா? இல்லை யாரை பற்றினா ஜாக்லின் வந்து தப்பாக பேசிட்டாங்களா? யாருக்காச்சும் வெளியில் வன்மம் இருக்கா? எதுவுமே நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, விஜய் டிவிலேயே ஜாக்லினை நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க. விஜய் டிவிலேயே சீரியஸாக ஜாக்லினை கார்னர் பண்ணுறீங்க. இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஓட்டிங் ஆர்டரில் அவங்க டாப்பில் இருந்தால் ஒரு நாள் ஒரு வாரம் கூட அவங்கள வந்து முதல் ஆளாக சேவ் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லை, முதல் ஆளாக இல்லை, 2வது 3வது 4வது கூட சேவ் பண்ணலை. ஹாட் சீட்ல தான் பெரும்பாலும் வச்சு சேவ் பண்றாங்க. ஒரே ஒரு வாட்டி தான் சௌந்தர்யாவையும் இவங்களையும் சேர்த்து சேவ் பண்ணாங்க. மற்றபடி ஜாக்லின் இருந்ததெல்லாம் ஹாட் சீட்ல வச்சு. ஏன் இப்படி இந்த ஒரு வார்த்தை இவங்க பீப் போட்டதுனால நமக்கு பல விஷயங்கள் தோணுது. ஏன் 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 இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சு, அதையும் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, இது எதுக்கு பண்ணாங்க? அப்ப எதனா இருக்குமோ, ஏதாச்சும் காரணம் இருக்குமோ, சேனல்லே ஏதோ ட்ரை பண்றாங்களா ஜாக்லினை வச்சு அப்படின்லாம் எங்களுக்கு தோணும்ல. உங்களுக்கு சப்போஸ் அவங்கள பிடிக்கல அப்படின்னா வெளியில தூக்கி போட்டுருங்க. ஓட்டு இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வாட்டியும் எதனா ஒன்று பண்ணுறீங்களா, அந்த மாதிரி பண்ணி தூக்கி போட்டுருங்க. ஆனால் உள்ளே வச்சுக்கிட்டு நல்லா விளையாடக்கூடிய ஒரு கண்டஸ்டண்ட்டை உள்ளே வச்சுக்கிட்டு அவங்களோட இமேஜை ஸ்பாயில் பண்ணுறதுலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. அதுவும் ஒரு பொண்ணு, சரிங்களா? விஜய் டிவிலே ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் தான் அவங்க திரும்ப வந்திருக்காங்க. ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி தானே வந்திருக்காங்க. ஆனால் அப்படி வந்தவங்களை நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து சுத்தமாக நல்லா இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டா கூட நல்லா தான் இருக்கும் போல, நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி தான் சீரியஸாக அவங்களுக்கு எப்படியும் இவ்வளோ பண்ணுறவனுங்க டைட்டிலாக கொடுக்க போகிறானுங்க, அதுவும் வராது. அவங்க சும்மா இருக்கிறதுக்கு பணப்பெட்டி எடுத்துகிட்டு வெளியில் போய் அவங்க பேரையாச்சும் காப்பாற்றிக்கலாம். சீரியஸாக இந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் செய்யப்படணுங்க.
இது அட்ரஸ் செய்யப்படணும். விஜய் டிவிங்க ஹோஸ்ட் வந்து கண்டஸ்டன்ட் தப்பு பண்ண மட்டும் தான் கேட்பாரா? அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்லாம் யாரை நம்பி வந்திருக்காங்க? ஹோஸ்ட்டை நம்பி தானே. ஒரு சேனலே அவங்கள இந்த மாதிரி வந்து ஒரு விதமாக இல்ட்ரீட் பண்ணுறாங்க, ஒரு விதமான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஒரு ஹோஸ்ட் தான் நீங்கள் கேட்க வேணாம். மக்கள் செல்வன் தானே. விஜய் சேதுபதி ஒரு ஒரு லீடிங் ஆக்டர் தானே. ஒருத்தவங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, இது இப்போ உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் கேட்கலாம்ல. ஸோ இது விஜய் சேதுபதிக்கு போய் சேரணும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப தப்பு. இதை பாருங்கள், யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. இது ஜாக்லினுக்கு நடந்திருக்குன்றதுனால யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. இதுவே முத்துக்குமரனுக்கு நடந்திருந்தாலோ இல்லை சௌந்தர்யாவுக்கு நடந்திருந்தாலோ இந்நேரம் சோசியல் மீடியா கொதிச்சு போயிருக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு யாராச்சும் பேசுவாங்களா நான் பார்த்தேன். யாரும் பேசின மாதிரி எனக்கு தெரிலங்க. சீரியஸாக எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இதை பார்க்கக்கூடிய ஜாக்லினுடைய ஆதரவால் நீங்கள் ஜாக்லின் ஃபேனாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் சராசரியாக ஒரு மனுஷனாக இருந்தாலே போதும். இது ரொம்ப தப்பு. நாளைக்கு இந்த விஷயம் சௌந்தர்யாவுக்கு நடந்தாலும் தப்பு தான், முத்துக்குமரனுக்கு நடந்தாலும் தப்பு தான், ராணவுக்கு நடந்தாலும் தப்பு தான், யாருக்கு நடந்தாலும் தப்பு தான். அவங்க சொன்ன வார்த்தையை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி பீப்பு போட்டு வேற ஒரு வார்த்தையை அதை காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். இதுக்கு நம்மளுடைய கண்டன குரலை நிச்சயமாக நம்ம எழுப்பணும். ஸோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடணும். மறக்காமல் போடணும். பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், அது போதும். ப்ளஸ் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் ஷேர் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேர் இந்த வீடியோவை லைக் பண்ணினாலே இந்த வீடியோ பலருக்கும் போய் ரீச் ஆகும். அதனால் தயவுசெய்து அதை பற்றி மட்டும் பண்ணுங்கள். அதை மட்டும் பண்ணுங்கள், எனக்கு வேறு எதுவும் வேணாம். ஸோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.